ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வருது ப்ரோ. அதாவது சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதே வந்து பார்த்தீங்கன்னா வருது. என்னோடய டச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கத்திக்கிட்டே இருக்குது, இங்கிலீஷில் ஏதோ பேசிக்கிட்டே இருக்குது. அது எப்படி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறது? நானும் நிறைய கடையில் போய்ட்டு கேட்டேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு சாஃப்ட்வேர் தான் போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேர் ₹250 400 அமௌண்ட்லாம் வாங்கிட்டு பண்ணுறாங்க. அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைக்கு போனது வந்து அது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டாக் பேக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆஃப் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்னது, அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த டாக் பேக் அப்படின்னு என்னென்னு நான் சொல்லிடுறேன். டாக் பேக் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லாருடைய மொபைலுமே இருக்கும், சரிங்களா? இது வந்து சில நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். இந்த டாக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ, இப்போது செட்டிங்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த செட்டிங்ஸுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். செட்டிங்ஸ் உள்ள போயிட்ட பிறகு அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா சொல்லும். இந்த மாதிரி மொபைலுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் டாக் பேக் மோடுன்னு சொல்லுவாங்க. அந்த டாக் பேக்குடைய சிம்பிள் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது சில பேருக்கு இங்கே இருக்கும், மொபைலுடைய கீழே கடைசியில் இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். சில பேர் சிம்பிள் கூட இருக்காது. ஆனால் டாக் பேக் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும், சரிங்களா? அதுவே சொல்லும் டாக் பேக் மோடில் ஆனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லும், சரிங்களா? ஸோ அது எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இன்னொரு ட்ரிக்கு இதில் என்னென்னா, நீங்கள் நார்மலாக ஒரு விரலை வச்சு நீங்கள் அதை ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. நீங்கள் 2 விரலையும் டிஸ்பிளேயில் வச்சுக்கிட்டு நீங்கள் நவுத்தணும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். 2 விரலையுமே டிஸ்பிளேயில் வச்சுக்கிட்டு நீங்கள் 2 விரலையும் ஒரே விரலில் நினச்சிக்கிட்டு அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செய்யணும். 2 விரலை வச்சுக்கிட்டு 2 டச்சு டிஸ்பிளே மேலே பட்டால் தான், 2 விரல் பட்டால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? ஓகே, நீங்கள் இதில் வந்துட்டு என்ன பண்ணால் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே சர்ச்சில் டாக் பேக் அப்படி மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி டாக் பேக் அதுமாரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஆஃப்னு இருக்குல்ல, இங்கே உங்களுக்கு ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாரி, இப்போ இதில் ஆஃபில் இருக்குது, ஆனில் இருக்கும். சரி, நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்களா? அந்த டாக் பேக்கில் உள்ளே போயிட்டு நீங்கள் அதை ஜஸ்ட் வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அவ்வளோதாங்க விஷயம், சரிங்களா? இது முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது 2 விரலையுமே நீங்கள் டிஸ்பிளேயில் வந்து வைக்கணும். டிஸ்பிளேயில் வச்சா மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது, சரிங்களா? அதே போல் ப்ரோ லாக் ஊந்துச்சு ப்ரோ, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, லாக் பேட்டர்ன் போட்டேன், அதுக்கு எப்படி ப்ரோ நான் பேட்டர்ன் எடுக்குதுன்னு கேட்பீங்க. அதே போல் தான் நீங்கள் 2 விரலையுமே டிஸ்பிளேயில் வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் பேட்டர்ன் எப்படி நவுத்துவீங்களோ அதே போல் 2 டிஸ்பிளே வச்சு நீங்கள் போடணுங்க. ஸோ இதுதான் மெத்தட், சரிங்களா? நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப கஷ்டமான பேட்டர்லாம் போட்டு 2 விரலை வச்சு எடுத்து ரொம்பவே கஷ்டமாயிடும். அதே போல் இன்னொரு ட்ரிக்குமே இருக்குது. வால்யூமுடைய அப் பட்டன் சொல்லுவாங்க, சரிங்களா? அப்பு டவுனு ரெண்டுத்தையுமே அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தால் சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அது அன்லாக் வந்து எடுத்துக்கும், சரிங்களா? டாக் பேக் மோடு. ஸோ இதாங்க மெத்தடு. ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் அன்பு அஃபிஷியல் பை. This video is sponsored by SBO Digital Marketing. ஸோ உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா earn பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா SBO Digital Marketing வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டிஸ்பிளேலுமே ஷோ ஆகுது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.